ஆம் சுவாமி. சரி, அது இருக்கட்டும். அடியார் கூறிய அமுத வகைகளை கூறுங்கள், நான் கேட்கட்டும். கூறுங்கள். எதை சொல்வேன், எப்படி சொல்வேன்? 5 வயது பாலகனாக இருக்க வேண்டுமா? உடல் பழுதில்லாமல் இருக்க வேண்டுமா? ஒரு குடிக்கு ஒருவனாக இருக்க வேண்டுமா? தந்தை தலை பிடிக்க தாய் காலை பிடிக்க வேண்டுமா? இதில் அகமகிழ்ந்து வேறு இருக்க வேண்டுமா? எப்படி எப்படி நடக்கும்? ஒருவேளை நம்மிடம் உள்ள பொன் பொருள் அனைத்தையும் கொடுத்து ஒரு பாலகனை வாங்கிவிடுவதாக இருந்தாலும் பெற்றோரே அகமகிழ்ந்து கறி சமைப்பது நடக்கக்கூடிய காரியமா? ஆனாலும் யாம் சம்மதித்தோம். நங்கையே, சம்மதித்து வந்தோம். ஒன்று, அடியாருக்கு அமுது வளைக்க வேண்டும், இல்லையே யாம் சாக வேண்டும். சுவாமி, பிறப்பதும் இறப்பதும் நம் கையிலா இருக்கிறது. அந்த ஆதிசிவன் கொடுத்த உயிரும் உடலும் அவனுக்கே சமர்ப்பணம், அவனுக்கே சமர்ப்பணம். அதோ அதோ நம் பாலகன் சீராளன் வருகிறான். அடியாருக்கு அமுது படைக்கும் இன்பத்தை என் முகத்தில் காட்டுங்கள். சிவனே ஜீவன், சிவனே ஜீவன். ஆம் சுவாமி, நம் மைந்தன் சீராளனே. அடியாருக்கு அமுதாகட்டும், அடியாருக்கு அமுதாகட்டும். என்னை பெற்ற நல் தேவங்களே, தாங்கள் என்னை அழைத்தார் போல் ஒரு உணர்வு உடனே வந்துவிட்டேன். சுவாமி, சுவாமி, அகமகிழ்வு முக்கியம், அடியார் வாக்கு. வா மகனே, வா மகனே. இன்று ஆதிசிவனுக்கு சமர்ப்பண பூஜை செய்ய வேண்டும். அதற்காக நீ ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மூச்சு விடாமல் சொல்லிக்கொண்டே உன் தந்தையின் மடியில் தலையை வைத்து உன் தாயின் மடியில் காலை நீட்டி படுடா என் செல்வமே, படு. நான் பெற்ற பெரும் பாக்கியம் அம்மா. பொங்கவே இல்லை. சுவாமி, அமுது தயாராகி விட்டது. அடியாரை அழைத்து வாருங்கள். அதோ சிவனடியாரே வந்துவிட்டார். வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். சிவனடியாரே,
தங்கள் திருப்பாதம் எங்கள் இல்லத்தில் பட வேண்டும். மங்கையே, சுவாமி, அடியாருக்கு பாத பூஜை செய்ய கோலையில் நீர் நிரப்பி வா. இதோ கொண்டு வருகிறேன். போட்டு